ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து எப்படி ஃபியூல் அடிக்கிறது, உள்ளே வந்து எப்படிலாம் இருக்கும் ஷாப்பு, ஸோ உள்ளே என்னென்ன ஷாப்பெல்லாம் இருக்கும், உள்ளே வந்து வேலை செய்கிறாங்களா, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி பெட்ரோல் அடிக்கிறதுன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறேன் சார்? ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, அடுத்து இங்கே பிளாக்ல இருக்கிறது பார்த்தா ரெண்டுமே டீசலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலு, இது வந்து பார்த்தீங்கன்னா டர்போ ரெண்டு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், இது வந்து பார்த்தீங்கன்னா டர்போ. நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி ரெண்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட, ஆயில் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலே அடிச்சுக்கலாம், நம்ம கட்டுப்படி ஆகாது. அங்கே காட்டுறா அப்படி அத்தரைஸ் பண்ணாங்களா இல்லையா? போடுதா? எவ்வளோ சொன்னால் 30. ஸோ வேணுங்கிற அளவு வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு பம்போட நம்பர் பார்க்கணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருக்கு, அங்கே பாருங்கள். ஸோ நம்பர் 6ன்னு போட்டிருக்கா. ஸோ உள்ளார போய் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் சொல்லி வந்து பே பண்ணணும். ஸோ உள்ளார வந்து ஷாப் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ போயிட்டு பே பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம பாட்டுக்கு கிளம்பி போகலாம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஷாப் மாதிரி தான், எல்லாமே கிடைக்குங்க. ட்ரிங்க்ஸு, சாப்பாடு, காஃபி, பேக்கரி எல்லாமே கிடைக்கும். ஸோ வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்றத எடுத்துகிட்டு பே பண்ணிக்கலாம். ஆனால் பே பண்ணிவிட்டு ஃபியூலுக்கும் சேர்த்து ஒட்டுக்காக பே பண்ணிடலாம். ஸோ நல்லா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி மெஷின் பாருங்கள் எத்தனை இருக்குது. என்னோடய ஃபேவரட் கோஸ்டா. ஸோ நம்ம அப்புறமா குடிப்போம். பாருங்கள் எல்லாம் ஜூஸஸ் எல்லாமே இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸு, மில்கெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பீட்ஸாலாம் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒயின் பாட்டில்ஸ். இதெல்லாம் ரெட் ஒயின். இது ஃபுல்லாமே பியருங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆஃப் லைசன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும், சைட்லேயும் இருக்கும், சரி ஷாப்லேயும் எல்லாமே இருக்கும். எங்கே வேணாலும் நீங்கள் ஆல்கஹால் வாங்கிக்கலாம். ஐடி மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, 18+ கார்டை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக. ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா காரோட ஆக்சசரிஸ், ஸ்ப்ரே அடிக்கிறது, ஸ்பாஞ்சு, வாஷ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்பு. ஸோ இங்கே இருக்குதெல்லாம். ஸோ சிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் கிறிஸ்ப்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வந்து சிப்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிறிஸ்ப்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரிட்டிஷ் ஸ்லாங்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, ஜாம், இந்த ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பாரு, சாக்லேட்டு, பக்கெட்ஸ், அப்புறங்க கெலாக்ஸு, கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்கட். இதில் வந்து ஒரு பிஸ்கட் நான் டீயில் எப்பயும் தொட்டு சாப்பிடுவேன். இந்த இதுதான். ஸோ எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பிஸ்கட் தான் வந்து நான் எப்பயுமே சாப்பிடுவேன். ஏன்னா இது ஒன்று நம்ம ஊரில் அப்படியே மேரிகோல்டு பிஸ்கட் இருக்குல்ல, அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டீயில் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நார்மல் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட்டு பயங்கர டபுள் ரேட்டுன்னே சொல்லலாம், கிட்டத்தட்ட எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா யூகேல வந்து எல்லா ப்ரைஸும் ஏற்றிட்டாங்க. ஏன்னா வந்து சமாளிக்க முடியல, எக்கனாமி டவுனாக போகுதுன்ட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தோட ப்ரைஸும் ஏறிட்டாங்க. ஃபியூல் ப்ரைஸும் சரி, ஷாப்பில் திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே பயங்கரமாக ரேட் ஏறிச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சாக்லேட் பார்த்திங்கன்னா 2 பவுண்டு காட்டுது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 289, அதாவது 289 ரூபா கிட்டத்தட்ட. நல்ல காசு ஏறி போச்சு எல்லாமே. ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து இங்கே தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கே வருங்க.
நார்மலாக இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கும்போது நார்மலாக தனித்தனியாக வாங்குறத விட இப்போ ஒரு சாண்ட்விச், ஒரு கிறிஸ்பு, ஒரு ஜூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீலாக வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப்பாக இருக்கும். யூகேல வந்து எந்த கடைக்கு போனாலுமே சரி, எது வாங்குற மாதிரி இருந்தாலும் மீலாக வாங்கினீங்கன்னா வித் சிப்ஸ் அண்ட் ட்ரிங்க் வரும். அது வாங்கினீங்கன்னா வந்து பயங்கர சீப்புங்க. கிட்டத்தட்ட தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு 7-8 பவுண்ட் வருதுன்னா, ஒட்டமாக வாங்கினா 4 பவுண்ட் 5 பவுண்ட் தான் வரும். ஸோ வாங்க நம்ம வந்து ஷாப்பில் எதுவும் வாங்கலாம், நேராக போய் பே பண்ணிடுவோம். ஸோ டில்லுக்கு போய்ட்டு நம்மளோட பம்ப் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. நாங்கள் வந்து 6ன்னு சொன்னோம்னா அங்கே வந்து பேமெண்ட் எடுப்பாங்க. ஸோ அதை வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஃப்ரீயில் பே பண்ணுறோம். வேலை செய்கிறாங்க, அதையும் எடுக்கிறாங்களா பே பண்ணுறது. ஸோ அவ்வளோதான், பம்ப் நம்பரை சொல்லி பே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் மாதிரி இருக்குது. தேவையில்லாத வேணாங்க்கா அவர்கிட்ட கேட்டேன், ஓகே சொன்னார். மேனேஜர் ஓகே சொன்னார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்வேங்க, அமெரிக்கன் ஃபுட்டு. ஸோ சப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். எல்லா சைட்டுக்குள்ளேயும் வந்து இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மோட்டர்வே. ஸோ இது வந்து நம்ம ஊரில் நேஷனல் ஹைவேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து மோட்டர்வேன்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கே இருக்க ரோடு அங்கே பாருங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பாடு ரெஸ்டாரண்ட்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் இருக்குது அப்படியே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இருக்கும், அப்படின்னா பம்ப் இருக்கும். ஸோ ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா பம்புக்கு தனித்தனியாக நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ நம்பர் பெட்ரோல் அடிக்கும்போது எவ்வளோன்னு பார்த்துட்டு பம்போட நம்பரை பார்த்துட்டு உள்ளார போய் பே பண்ணால் முடிஞ்சுதுங்க. ஸோ வாங்க சைட்டு சுற்றி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் மெஷின் இருக்குது, கேஷ் மெஷின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூ மெஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட் ப்ளூன்னு இருக்குல்ல. ஸோ ஆட் ப்ளூ வந்து எதுக்கு ஊற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஊரில் வந்து பெட்ரோல் அடிக்கும்போது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் ஊற்றுவோம், காருக்கு பைக்குக்கோ ஆயில் ஊற்றுவோம். ஸோ இங்கே வந்து ஆயில் ஊற்ற மாட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எமிஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து ஆட் ப்ளூ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எமிஷன் கண்ட்ரோலுக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேங்கர் லாரினா வந்துச்சுன்னா இந்த மாதிரி மெஷினில் பிடிச்சிப்பாங்க. ஸோ மற்றபடி குட்டி குட்டி கார் வந்துச்சுன்னா பாட்டிலில் வைப்பாங்க, 5 லிட்டரு 10 லிட்டருன்னு அந்த மாதிரி வாங்கி ஊற்றிக்கலாம். ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீசலுக்குன்னு தனியாக. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக வரும். HGV டீசலில் போட்டிருக்கு பாருங்கள். HGV இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய வண்டிக்கு. ஏன்னா இந்த மாதிரி பெரிய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து டீசல் எடுக்கும்ல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக மிஷின் வச்சுருக்காங்க. இது ஸ்பீடு பவர் பட்டன் இருக்குது, அழுத்தி விட்டால் பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும், டக்குன்னு ஃபில் ஆகிடும். ஸோ பிடிச்சிட்டு நிற்க தேவையில்லை. இப்போ நம்ம பார்த்தீங்களா எவ்வளோ நேரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தோம் 40 பவுண்டுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி மெக்டொனால்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அதான் மெக்டொனால்ட்ஸ் டிரைவ் த்ரூ. ஸோ நீங்கள் வந்து காரை விட்டு இறங்க தேவையில்லை, நேராக காருக்குள்ளேயே உட்காந்துட்டு அப்படியே சர்ன்னு போய் சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் பக்கத்தில் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர் மிஷினு வேக்கம்லாம் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும். ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே காற்றடிச்சிக்கலாம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும். ஸோ அது அங்கே இருக்குது, போய் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏர் அண்ட் வாட்டர். அதில் வந்து காசு எவ்வளோ போடணுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50p போட்டிங்கன்னா 4 மினிட்ஸுங்க. காயினை வந்து இதில் போடணும். கார்டு மிஷினாக இருந்தால் இதில் அப்படியே கார்டை வச்சு டேப் அடிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா காற்று வரும், எவ்வளோ டைம் வேணுமோ முன்னால் பில்லை மாற்றி செட் பண்ணி அடிச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, வாட்டர் வந்து ஃப்ரீ தாங்க. இதோ வருது பாருங்கள், வாட்டர் வந்து ஃப்ரீ தான், அவ்வளோதான். ஸோ டன்னிஸ்க்கு இந்த ஃபில் பண்ணுவாங்களே தண்ணியெலாம், அதெல்லாம் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இங்கே அவ்வளோதான் இருக்குது. கார் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது. ஸோ கார் வாஷ் வந்து நம்ம டீட்டெயில்டாக தனியாக காரை வாஷ் பண்ணும்போது ஒரு நாள் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த சைட்டை சுற்றி பார்த்தாச்சு, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. வாங்க என்ட்ரன்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பெட்ரோலு, டீசலு, ஆட்டோ, கேஸ் 3 தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 165.9 இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா 165.9 165 ரூபா 99 பைசா அந்த மாதிரிங்க. அதாவது ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 165 ரூபா வரும். ஸோ பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 1 pound 65 pence தாங்க, ரொம்ப சீப் இந்த ஒரு ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது. நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 165ங்க. அதே மாதிரி டீசல் பார்த்தீங்கன்னா 178. ஆட்டோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 107 ரூபா. அதாவது 1 pound 7 pence தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸுங்க.
ஸோ கேஸ் சீப்பு. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும், டீசல் வந்து விலை கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் எக்ஸ்பென்சிவ்ங்க, டீசல் வந்து ரொம்பவே கம்மி பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து டெலிவரிலாம் உள்ளே வரும். ஃபியூல்லாம் வந்துச்சுன்னா இதில் தான் இறக்குவாங்க. ஒன்று தனித்தனியாக போட்டிருக்காங்க பாருங்கள், டேங்க்கு அடியில் தான் டேங்க்கெல்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதுதாங்க சைட்டு, இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி போய் பெட்ரோல் அடிக்கிறது என்ன யூகேலலாம் எப்படிங்க இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டில்ல நின்றுட்டு இருந்தாங்களே, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப்பில் வேலை பார்க்குறாங்க. நீங்களும் வந்து அதே மாதிரி வேலை பார்க்கலாம், நல்லாவே பே பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சந்திப்போம். தடவை பாய், டேக் கேர்.